ஹாய் மக்களே, எல்லாருக்கும் ஏஜே ஃபேமிலியோட அன்புக்குரிய வணக்கம். இன்றைக்கி நெய் பிஸ்கட் எப்படி செய்யும்னு தான் நான் செஞ்சு காட்ட போகிறேன். நான் எப்படி செய்யும் அந்த ஸ்டைலில் தான் உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். 250 ml கப்பில் மைதா எடுத்துருக்கு. அது நம்ம கோதுமை மாவில் செய்யலாம், அதுதான் நம்ம உடம்புக்கு நல்லது. நான் என்னால் இந்த மைதையில் தான் செஞ்சு காட்ட போகிறேன். 250 ml மைதா எடுத்துருக்கு. அதே மாதிரி ஒரு 2 டீஸ்பூன் தான் வருவது நம்ம மில்க் பவுடர். அது தேவை இருந்தால் போடலாம், நான் அது தேவை கிடையாது, போட்டு தான் ஆகணும்னு கிடையாது. நான் அது போட்டிருக்கேன் தான், எனக்கு அது போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு நம்ம இது இனிப்பு பேலன்ஸ் கிடைக்கிறதுக்கு தான் உப்பு போட்டிருக்கு. இது மூணும் ஃபஸ்ட்டு போட்டு நம்ம ஜெலிச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஜெலிச்சு எடுத்தால் அது நல்லா சாஃப்டாக இருக்கும். அது ஜெலிக்காமல் அப்படியே போட்டால் கொஞ்சம் நமக்கு அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்காது. அதனால் கொஞ்சம் நல்லா ஜெலிச்சு எடுக்கலாம். எல்லோரும் எப்படி இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா எல்லோரும்? நாங்கள் எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கு. எல்லோரும் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இது நல்லா ஜெலிச்சு நமக்கு தனியாக மாற்றி வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு பவுல் எடுத்துட்டு நல்லா எதுலுமே தண்ணி இருக்கக்கூடாது, தண்ணி இல்லாமல் நல்லா க்ளீனாக இருக்கணும். அதில் நம்ம எடுத்த மைதையோட கால் பாகம் இல்லை அரை பாகம் நெய் எடுத்து வச்சிருக்கு. நம்ம எடுத்த மைதா கப்பிൻ്റെ பாதி நெய் எடுத்துட்டு அது நல்லா நம்ம மைதையோட முக்கால் பாகம் சர்க்கரை எடுத்து அதில் 2 ஏலக்காயெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன், நல்லா பிடிச்சி வச்சுருக்கு. அதை இந்த நெய்யில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிய பிறகு அது கொஞ்சம் நம்ம மிக்சியில் அரைச்செடுத்ததுனால கொஞ்சம் தரிதரிப்பு தான் இருக்கும் அந்த சர்க்கரையில். அது இந்த நெய்யோட நல்லா மிக்ஸ் பண்ணி அது அந்த சுத்தமாக அந்த தரி கொஞ்சம் கூட தரியே இருக்கக்கூடாது அதில். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் செய்து சர்க்கரையும் நெய்யும் கூட ரெண்டுமே ஈக்குவலாக ஒரே அளவுக்கு மிக்ஸ் ஆகி தரி இல்லாமல் அந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் செய்து இப்போ காட்டுன இதே அளவுக்கு இருக்கணும். கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸுக்கு மேலே ஆகும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு. நான் அந்த இது வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஜெலிச்சு வச்சிருக்கிற மைதா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நெய்யும் சர்க்கரையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குல்ல, அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம அதை மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இதில் நான் சர்க்கரையோட கூட ஏலக்காய் போட்டதுனால நமக்கு வெண்ணிலா எசன்ஸ் போட தேவையில்லை. ஏலக்காய் போடல, அப்படி இருந்தாலும் அதில் கொஞ்சம் நம்ம சர்க்கரையும் நெய்யும் மிக்ஸ் பண்ணும்போது ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸும் ஆட் பண்ணலாம். நான் இப்போ அதை ஆட் பண்ணுனதில்லை, என்ன வச்சு நான் அதில் ஏலக்காய் போட்டிருக்கு, அதனால் வெண்ணிலா எசன்ஸ் தேவையில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மைதா எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். மிக்ஸ் பண்ணி எடுத்து ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸுக்குள்ளே 5 மினிட்ஸ் நம்ம அதை கொஞ்சம் ரெஸ்ட் செய்யான் கூட வைக்கணும். கொஞ்சம் பால் ஊற்றி அது நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி பால் கொஞ்சம் ஊற்றினா போதும், நிறைய ஒன்றும் தேவையில்லை. கொஞ்சோண்டு பால் நீங்கள் பார்த்துருக்கல, நான் ஊற்றின அளவு கொஞ்சம் தான். நம்ம எடுக்குன்னா அந்த இதனை பொறுத்து தான். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே மூடி வைக்கலாம் நம்ம. அது 5 மினிட்ஸ் அப்படி இருக்கட்டும். அதுக்கப்புறம் ഞാൻ இது 2ல் தான் செஞ்சு காட்ட போகிறேன். நம்ம கேஸ் ஸ்டவ்விலும் வச்சு கேஸ் ஸ்டவ்வில் நமக்கு சூப்பராக செஞ்செடுக்கலாம். கேஸ் ஸ்டவ்விலும் எப்படி வச்சு செய்ய போகிறேன்னு காட்டுறேன். அதே மாதிரி ஓவனிலும் நம்ம எப்படி செஞ்சு எடுக்கலாம்னு காட்டுறேன். அது நல்ல சுவையான நெய் பிஸ்கெட்டு தான் இது. நம்ம வீட்டில் செஞ்சால் அவ்வளோ கடையிலேருந்து வாங்கினது நல்லதெல்லாம் நல்ல நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் மனசு. நம்ம செஞ்சு சாப்பிட்றேனே நம்ம வீட்டில் எന്നുള്ളൊരു திருப்தி இருக்கும். நீங்கள் எல்லோரும் செஞ்சு பாருங்கள். நிறைய ஒன்றும் நமக்கு தேவையில்லைல்ல, நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களே தான் இது எல்லாமே. அதனால் என் பசங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கல, ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான். நம்ம அடுப்பில் ஸ்டவ்விலும் வச்சு செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாதுல்ல. ஈஸியான மெத்தேடு தான் இது. இப்படியே கையில் சின்ன சின்னதாக உருட்டிட்டு அப்படியே ரொம்ப ப்ரெஸ் பண்ணக்கூடாது. ப்ரெஸ் பண்ணி அதிலே சைடு எல்லாம் அப்படியே கிராக் ஆகிடும். அதனால் இந்த மாதிரி சின்ன உருண்டையை உருட்டிட்டு கையிட நடுவில் வச்சு லைட்டாக இதே மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டு ரொம்ப அமுத்தியாக தான் அந்த சைடில் கிராக் வரும். நம்ம லைட்டாக இப்படி ப்ரெஸ் செய்தெடுத்தால் ஒன்றும் ஆகாது. அப்படியே
இந்த அளவுக்கு அப்படியே எடுத்தால் போதும். இதே அளவுக்கு எடுத்துட்டு இப்போ 2 പാത്രത്തിൽ ഞാൻ എടുക്കാൻ പോகிறேன். ഒന്ന് அந்த റൗണ്ടിൽ ഇരിക്കുന്നത് ഞാൻ ഗ്യാസ് സ്റ്റൗവിൽ വെച്ച് பண்ண போகிறேன். ഇത് இந்த ஸ்கொயரில் இருக்கிறது ஓவனில் வச்சு பண்ணி எப்படி வருമെന്ന് நம்ம பார்க்கலாம் രണ്ടിലും. ഇത് ഓപ്ഷനാണ്. എൻ്റെ കയ്യിൽ ഇരിക്കുന്നതിനാல தான் ഞാൻ ബദാം ചേർക്കുന്നത്. ബദാം വേണമെന്നൊന്നും தேவையே கிடையாது. ബദാം ஸ்கிப் ചെയ്യலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ഞാൻ என்கிட்ட இருந்ததுனால சரி நம்ம கொஞ்சம் வச்சு பார்க்கலாமேன்னு வைக்கிறேன், அவ்வளோதான். நீங்கள் பதாம் எதுவுமே நமக்கு இதே பிஸ்கெட்டு சூப்பராக இருக்கும் நம்ம எதுவும் இல்லாமல் செய்யுது. எல்லாத்திலும் கொஞ்சம் கொஞ்சமாக 2-3 பீஸ் வீதம் பதாம் வச்சுருக்கு. அவ்வளோதான் நம்ம டிஷ்ஷு. எவ்வளோ நேரம், ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸுக்குள்ளே நம்ம வேலையை முடிஞ்சிச்சு. இனி பேக்கிங் ചെയ്യുന്ന வேலை மட்டும்தான். ഇത് ഞാൻ സ്റ്റൗവിൽ ஒரு சின்ன இட்லி குக்கர் வச்சுருக்கு. அதில் நடுக்கு ஒரு ரவுண்டு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஒரு 5 மினிட்ஸ் அது ஹீட் ஆன பிறகு, ஃபஸ்ட்டு இது வைக்கிறதுக்கு முன்னாடி 5 மினிட்ஸ் ஹீட் பண்ணிய பிறகு சிம்மில் வைக்கணும். ரொம்ப மீடியத்தில் கூட இருக்கக்கூடாது, அதை விடையும் கீழே தான் இருக்கணும். ஃப்ளேமாக வச்சுட்டு நம்ம இது வேகிற டைம் வருമ്പോൾ நல்ல ஸ்மெல்லு வெளியில் வரும். நம்ம அப்போவே தெரியும் வெந்துச்சுன்னு. அதுவரை ஸ்மெல்லு வராது அதில். அப்படியே சிம்மில் அப்படியே அது போயிட்டே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஓவனில் வைக்கின்றது. ஓவனிலும் அதே மாதிரி தான் ஒரு 180 டிகிரியில், என்னோடதுலேயும் 180 டிகிரி வேணும் இது பிஸ்கெட்டுன்னு. நீங்கள் ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி வரும் ஓவனில் என்ன டிகிரி செல்சியஸ். சிலவங்களுக்கு 160 கூட போதும். எனக்கு 180 வைக்கணும். இதில் 180 டிகிரியில் ஒரு 25 மினிட்ஸ் போதும் ஓவனில். எனக்கு 25 மினிட்ஸ் செட் பண்ணி வச்சுருக்கு. பார்க்கலாம் நம்ம. அவ்வளோ நேரத்துக்கு நல்ல சூப்பரான பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். 25 மினிட்ஸ் ஆயிடுச்சு, ஓவனில் ரெடி ஆயிடுச்சு பிஸ்கெட்டு. எப்படி இருக்குன்னு எடுத்து பார்க்கலாமா? எல்லோரும் வாங்க நம்ம பார்க்கலாம். இதிலும் இப்போ 35 மினிட்ஸ் ஆயிடுச்சு ஸ்டவ்வில் வச்சுருக்கிறது. அதுவும் நல்ல ஸ்மெல்லு வெளியே வர தொடங்கி நான் அதை ஓப்பன் பண்ண போகிறேன். ஹாய், சூப்பராக இருக்குது பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஸ்மெல்லாக இருக்குது. நல்லா இருக்குது பிஸ்கெட்டு பார்க்குறதுக்கு. எடுக்கலாமா? அப்படியே அல்லேக்கா தூக்கி எடுத்துட்டு எல்லாம் ரெடியாகி எடுக்க போகிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். எல்லாரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். அவ்வளோதான் என்னோடய வீடியோ. எல்லாருக்கும் நன்றி. சூப்பராக இருக்குல்ல? பாய்.